உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பாயும் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதால் ஆற்று பகுதிக்கு வர வேண்டாம் என பொதுமக்களுக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கம்னவி. தேனி மாவட்டம் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் கடந்த 4 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் நீர்நிலை பகுதிகள் தொடர்ந்து நிரம்பி வரும் சூழலில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வரும் சூழலில் பார்த்தோம் என்றால் லோயர் கேம்ப் வழியாக உத்தமபாளையத்தில் பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் பார்த்தோம் என்றால் காலையில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து ஒரு வெள்ளம் போல் செல்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பெரிய பாறைகளை மூழ்கி தண்ணீரானது தடுப்பணைகளை தாண்டி ஆக்ரோஷமாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக முல்லை பெரியாறு அணையில இருந்து இன்றைக்கு 1867 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கும் சூழலில் பார்த்தோம் என்றால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அந்த தண்ணீர் முல்லை பெரியாற்றுடன் கலந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து ஒரு கனமழையின் காரணமாக சுரங்கனார் அருவி தண்ணீரும் சேர்ந்து தற்பொழுது லோயர் கேம்ப் வழியாக பாய்கின்ற உத்தமபாளையத்தில் பாய்கின்ற முல்லை பெரியாற்றில் தண்ணீர் வந்து வெள்ளம் போல் ஆக்ரோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்கள் ஆற்றின் ஆழமான பகுதிகளுக்கு சென்று குளிக்கவோ, துணி துவைக்கவோ, மீன் பிடிக்கவோ, கால்நடை குளிப்பாட்டவோ கூடாது என்றும் இன்று சனிக்கிழமை ஆடி 2வது சனிக்கிழமை ஒட்டி குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருத்தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் முல்லை பெரியாற்றில் இறங்கி குளிக்கவோ இல்ல தடுப்பணைகளை தாண்டி சென்று செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.